ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனலில் பார்க்குற இன்றைக்கி சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து சிஎம் சேனல் சொன்னீங்கல்ல, ஆமாம், அதுலேயே ஒரு கான்ட்ரவர்சி நீ சொல்லுங்க. எடுத்துக்கிட்டோம் விலை உயர்வு பற்றி பேச வந்திருக்கோம். என்ன விலை? தங்க விலை உயர்வு பற்றி பேசல. தங்க விலை ஏறுனா என்ன, இறங்குனா என்ன? அதாவது அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏழை மக்கள் மேல கையை வச்சுட்டீங்க. அது காரணம் அவன் தொண்டையிலே கையை வச்சுருக்கீங்க. டீ குடிக்கிற மாதிரி அதே கையை வச்சுருக்கீங்க. ஒரு சராசரி மனுஷன் களைப்பாடுறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு டீ சாப்பிட போவாங்க, ஓரமா ரோட்டு கடையில் பாக்குறீங்க. யாருக்கு டீ சாப்பிடுறீங்க? களைப்பாடலாம் எங்களுக்கு டீ தாங்க வாழ்க்கைய. வெய்ய அடிச்சா டீ, மழை பெஞ்சா டீ, குளிர் அடிச்சா டீ, டீல தான் வாழ்க்கையை நாங்களாம் போயிட்டு இருக்குது. நான் டீ சாப்பிடுறது இல்லை, இருந்தாலும் நான் எவ்வளவு பேரை பாக்குறோம், எவ்வளவு பேர் டீ கடை நிக்கிறாங்க. என்ன காரணம்? அது ஒரு உண்மையில ஒரு அசதி. அது ஒரு டயர்டா இருக்கும் போது ஒரு டைம்ல வந்து டீ குடிக்கும் போது கொஞ்சம் பிரிஸ்கா ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா, அப்ப இதுல பழகிடுச்சு. அது குடிச்சு வறுமையில குடிக்கிறதுன்னா அது ஆட்டமே பழகிடும்ல, அந்த மாதிரி பழகிடுச்சு. சில பேர் டீ தான் உணவாவே இருக்கு. ஆமா, 3 வேளை டீ குடிக்கிறோம், 4 வேளை டீ குடிக்கிறோம், 5 வேளை டீ குடிக்கிறோம், 10 வேளை டீ குடிக்கிறவங்களா இருக்காங்க இன்னைக்கு காலகட்டத்துல. அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப எங்க சுத்தி பாத்தீங்கன்னா டீயோட விலைவாசி உயர்ந்துருச்சு. ஆமா, ₹1 ₹2 இல்லைங்க, ஏறக்குறைய 10 ரூபா தட்டி 15 ரூபா, சில இடங்களில் 12 ரூபா தட்டி 13 ரூபா, ₹3 5 ஆவரேஜா வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு டீயோட காஸ்ட் ஏறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, கேட்டா அவங்ககிட்ட வந்து சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, பால் விலை ரேட் ஏறிடுச்சு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாயிடுச்சு, டீ தூள் விலை அதிகமாயிடுச்சு, கரண்ட் பில் அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் நாங்க எங்க ஏற்ற போய் சொல்றது? அப்ப குடிக்கிற ஒரு 12 ரூபா டீல ஒரு 3 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து 15 ரூபா வச்சு விற்கிறோம். இப்ப 5 ரூபா காஃபி இன்னைக்கு வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறோம். இது டீ கடைக்காரங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அவங்களுக்கு நிச்சயமா கட்டுப்படி ஆகாது. அதுக்கான உண்மையிலுமே டீ இன்னைக்கு வந்து கடையில ஃப்ரீயா கரண்ட் கொடுக்குறாங்க, கடையோட யூனிட் அதிகம். ஆமா, ஹோமுக்கு போறதுக்கு டொமஸ்டிக் கமர்ஷியல் இருக்குல்ல, கமர்ஷியல் ரேட் அதிகமாக்கிட்டாங்க. அப்ப அவங்க அந்த கரண்ட் பில் எடுத்தாகணும். டீ மாஸ்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபேன், ஹீட்டர் எல்லாம் டெக்னாலஜி அதிகமாயிடுச்சு. அப்ப யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து எடுத்தாகணும். அப்ப சுத்தி வளர்ச்சி யார் தலை வந்து விடியுது? இவங்க விலைவாசி உயர்த்தி யார் தலை வந்து விடியுது? சாமானிய மக்கள் போறான் பாரு, கலப்பி ஒருத்தன் டீ குடிக்க போறான், அவன் தள்ள விடுது. டீ 12 ரூபா இல்லடா இன்னைக்கு ரேட்டு வந்து 15 ரூபா அடி. அதாவது ஒரு எலைட் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ அவங்க ஒண்ணுமே ஆகப்போது கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அது போய் டீ குடிக்க கிடையாது. இன்கேஸ் அவங்க ஒரு நாள் 100 ரூபா டீ கொடுத்தா கூட அவங்க போயிட்டு காஃபி ஷாப்ல போயிட்டு அசலா குடிச்சு போயிடுவாங்க. இங்க பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சராசரியா நம்ம வீட்டுல இருக்கவங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, எகத்த வீட்டுல இருக்கவங்க, இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறவங்க, இந்த தொழிற்சாலை வேலை செய்யறவங்க, அப்புறம் வந்து இந்த நிறைய கட்டட வேலைகளுக்கு வேலை செய்யறவங்க, கூலி வேலை செய்யறவங்க, ஒரு ரோட்ல குப்பை போயிருக்கிறவங்க, நம்ம மக்கள் எல்லாருமே வந்து சாப்பிடுறாங்க. சரி, இதை பத்தி ஏன் இந்த ஒரு யூடியூப் சேனல் பேச மாட்டாங்கன்னு தெரியல. இதுக்கான மெயின் காரணம் யாரு? தமிழ்நாடு அரசு தானே. ஆமா, தமிழ்நாடு அரசு எனக்கு தெரிஞ்சு. நம்ம எப்படி இல்லடா இது வந்து டீ சங்கம் தான் உயர்த்துது எப்படா நீங்க சொல்லுவாங்க, கொடியை தூக்கிட்டு வருவாங்க. ஏன் இந்த விலைவாசி உயர்வுக்கு மெயின் காரணம் யாரு சொல்லுங்க? யார்கிட்ட கேட்க முடியும்? அப்பா தானே கேட்க முடியும். அப்பா சொல்றாங்க இல்லைங்களா, அவர்கிட்ட தான் கேட்க முடியும். பால் விலை உயர்த்தினாரு, பெட்ரோல் விலை உயர்த்தினாரு, டீ விலை உயர்த்தினாரு, டீத்தூள் விலை உயர்த்தினாரு, அப்புறம் வந்து கரண்ட் பில் உயர்த்தினாரு. அவங்க தானே. சிம்பிளா இல்லைங்க, ஒரு இடத்துல கை வச்சீங்கன்னா 10 இடம் பாதிக்கப்படும். சிம்பிளா பாருங்க, இன்னைக்கு கரண்ட் பில் ஏற்றிட்டீங்க, அது என்ன ஆகும்? எல்லா சாமானிய மக்கள் தலைமை விடியும். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவன் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக்க அவங்க ரேட்டை ஏற்றுவான். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமாகுது. அது சுங்க வரிகளிலே பாதி காசு கொட்டுறாங்க. சிம்பிளா ஒரு டீ வேன் வந்து ஏற்றி வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு கடலூர் கிட்ட நம்ம அம்பூர் கிட்ட தான் வந்து சுங்கச்சாவடியில வரி ஏற்றிக்கலாம். நீங்க வந்து சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க வந்து அவன் டீ கம்பெனி, உங்க பிரைவேட் கம்பெனி, அவன் ஏத்திட்டான்னு நீங்க சொல்ல முடியாது. அவன் எதுக்கு ஏத்துறான்? அங்க எங்க பாதிக்கப்படுது? இல்ல மூலப்பொருளே அவன் விலை ஏறிச்சுங்கிறப்ப அதுல சேர்ந்து எல்லாம் வர பொருள் விலை இருந்தானே. சிம்பிள் கான்செப்ட்டுங்க. அதாங்க, ஒரு இடத்துல டீ கல்டிவேட் பண்ணி அதை எடுத்து வராங்க இல்லைங்களா. எடுத்து வரும்போது அந்த வரையில போற வயல் டிரான்ஸ்போர்ட், டீசல் காசு, அந்த டீசல் காஸ்ட் கூட டோல் போட்டு காஸ்ட் அதிகமா இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாடு அரசு ஆக்சுவலா வந்து இவங்க வந்து வரதுக்கு முன்னாடி என்ன அறிக்கை விட்டாங்கன்னா, சுங்க வரிகளே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் சொன்னாங்க. கேஸ் விலையை குறைக்கிறோம்னு சொன்னாங்க. அவங்க ஒண்ணுமே இல்லைங்க, பொய் இல்ல, இதெல்லாம் உண்மை. அந்த டீ கொதிக்கிறதுக்கு தேவை கேஸ், அதே ரேட் சிலிண்டர் விலையும் ஏறி போச்சு. சிலிண்டருக்கு என்னென்ன சொன்னாங்க? சிலிண்டர் விலையை குறைக்கிறோம், இந்த விலையை குறைக்கிறோம். அந்த சாமி, எவ்வளவோ நாங்க ஆட்சிகளை பார்த்தோம் சாமி. ஆனா உங்க அப்பா இருக்குமா சார்? உங்க அப்பா இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு போது சொன்னதை செஞ்சாருங்க. நீங்க சொன்னதை செஞ்சீங்களான்னு கேட்டு நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்களா சார்? எங்களதான் செய்யறீங்க. இதுக்கு வந்து தமிழக அரசு கண்டிப்பா தலையிட்டு அது விலைவாசி ஏறிச்சு. அவங்கள நீங்க ப்ரெஷர் பண்ண தேவையில்ல. நீங்க உங்க காஸ்ட் ஆஃப் ஏதாவது குறைச்சிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவங்க குறைச்சிட்டு போறாங்க. அதுதான் ஏன் இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, பொருட்கள் விலை ஏறுது. ஏன் பொருட்கள் விலை ஏறுது? பொருட்கள் இல்லையா?
சரி எல்லாம் ஏறுது கரெக்ட், அதுக்கான ஊதியம் மக்களுக்கு இருக்கா? அதை சொல்லுங்க, அதை தான் சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் ஏத்திங்க ஐயா, நீங்க எல்லாத்தையும் ஏத்திங்க. எவ்வளவு பேருக்கு ஊதியத்தை ஏத்திருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு பேர் எக்ஸாம் வச்சு தான் வேலை எடுக்கிறீங்க. இந்த வருஷத்துல எத்தனை எக்ஸாம் கொண்டு வந்துட்டீங்க? ஆட்சி விட்டுட்டு போற ஒரு டைம்ல ஒரு எக்ஸாம் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். ஐயா நீங்க பண்ற ஆட்சியை குறை சொல்லவே இல்லை, எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலன்னு கேட்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். குறை சொல்றதுலாம் இல்ல, ஆனா ஆட்சியை குறையா தான் இருக்கு. அதுக்காக நான் குறை சொல்லல, ஆட்சியை குறையா இருக்கு. நிறைய தான் கேட்க போது இல்லைங்க. நல்லா வச்சு பாருங்க, நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா கேட்க போதே கிடையாது. நான் உங்கள்ட்ட கேட்க, நீங்க தான் இப்ப சிஎம் இருக்கீங்க, உங்கள்ட்ட தான் கேட்க முடியும். உங்கள்ட்ட தான் சார் கேட்கிறோம். அதை இப்ப ஏன் நம்ம இதை பத்தி நம்ம பேசுறோம்னா, நம்ம கம்முன்னு இருந்திருக்கலாம். ஆனா டீங்கிறது ஒரு சாமானிய மக்கள் ஒரு அன்றாட குடிக்கிறது ஒரு பொருள். ஆனா ஒரு டீ 15 ரூபான்னா அவன் டீ குடிக்கிறது போல ஒரு இட்லி சாப்பிட்டு போவான். ஆமாங்க, இன்னமும் சில இறக்கம் உள்ள இடங்கள்ல பாத்தீங்கன்னா 4 இட்லி வந்து 10 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இட்லி இருக்காங்க. 15 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 4 இட்லி கொடுக்குறவங்க இருக்காங்க. இந்த காலத்துல வாழ்ந்துதான் இருக்காங்க. அப்ப அவங்க டீ சாப்பிட்டு போல ஒரு சாப்பிட்டு போயிடலாம், டீ சாப்பிட்டு போயிடலாம் நினைப்பாங்க. அப்ப டீ கடை வியாபாரியும் பாதிக்கப்படுவாங்க. எப்படி பார்த்தாலுமே வந்து டீ கடை பிசினஸ் உயரதான் போகுது. 12 ரூபா போட்டா போய் டீ கடை பிசினஸ் உயர்ந்தது, 15 ரூபா போட்டாலும் டீ கடை பிசினஸ் உயர போகுது. இதெல்லாம் பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுது. அதுதான் ஏழை எளிய மக்கள் மேலே கையை வைக்கிறாங்க பாருங்களா. இன்னைக்கு நீங்க வந்து டிவி உயர்த்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கட்டணம் எல்லாம் உயர்த்திடுங்களான்னு சொல்லுங்க. அது ஸ்டாண்டர்ட் தானே இருக்குது. எனக்கு கட்டட வேலைக்கு எனக்கு எல்லா பொருளும் வேலை ஏற்று அதெல்லாம் மேல ஏத்துறீங்க, எல்லாத்தையும் அதிகமா ஏத்துறீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டீ கடையில கை வச்சிருக்காங்க, அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா அடுத்த பொருளை கை வைப்பாங்க. என்ன ஆகும்னு தெரியாது. நீங்களே பாருங்க, இந்த ஆட்சி வந்ததுல இருந்து பஸ்ஸோட விலை டிக்கெட் விலை ஏத்துனாங்க, டிக்கெட் விலை ஏறிச்சு. அப்புறம் வந்து மின் கட்டணம் உயர்ந்துறாங்க. டாஸ்மார்க்ல ஒரு 150 ரூபா 180 ரூபாய் இந்த ஒரு விஷயத்துல நான் வருவாங்க. டாஸ்மார்க்ல மட்டும் ஏத்திக்கங்க, எவ்வளவு ஏத்திக்கங்க, அது அவங்க விருப்பம். அது ஏத்துறது என்னமோ அவங்க வேலைதான், அதுல சம்பாதிக்காங்க பாருங்க, அந்த நோக்கத்தை பாருங்க அவங்களுக்கு. அது சொல்றது இன்னைக்கு வந்து சாமானிய மக்களுக்கு குடிக்கிற டீலே விலை ஏற்ற வைக்கிறாங்க. ஐயா எல்லாத்தையும் இலவசமாக்கிட்டாங்க ஐயா. அது அவங்களுக்கு தோன்ற வரைக்கும் அவங்க எது இலவசம் கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டாரு, ஒரு கட்சிக்காரர் கேட்டிருந்தாரு, பசங்களுக்கு மதிய உணவு காலை உணவு திட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவுகள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரியா, அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, அவர் அதுக்கு அந்த கேள்வி கேட்கிறாரு, என் பசங்களை சம்பாரிச்சு படிக்க வச்சு அவங்களாம் சாப்பிட அளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியல உங்களால, அவங்களுக்கு பிச்சைக்காரங்க மாதிரி உட்கார சோறு போறேன்றீங்க, அப்ப எங்க இந்த வாழ்வில் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டார். நியாயமான விஷயம் அது. அவங்க பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறோம். ஐயா காமராஜர் வந்து உயர்த்தினார் எதுக்குன்னா, ஐயா காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் எதுக்கு கொடுத்தாருன்னா, மதிய உணவு சாப்பிடுறதாவது பள்ளிக்கூடம் வந்து படிச்சிட மாட்டானா, அதுக்காக ஏத்தினாரு. அட்லீஸ்ட் ஒருவேளை அவன் நல்ல சாப்பிட்டு அவன் படிச்சு அவன் தலைமுறை மேல வந்துடாது அப்படின்னு ஏத்தினாரு. காலை உணவு ஏன் கொடுக்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல இது நாங்க வந்து குறை சொல்லத, இருந்தாலுமே அது வேண்டாமே எங்களுக்கு. மதிய உணவு திட்டமே நல்லா சூப்பரா கொடுத்துருப்போங்க. இப்ப அந்த உணவோட தரம் எப்படி இருக்குன்னு அதான் சொல்றேன். இப்ப முழுசா நாங்க குறை சொல்லுங்க, இதெல்லாம் நடக்கிற விஷயம். 2 வேளை போடுற உணவோட தரத்தை நீங்க ஒரே வேலையை கொடுக்கலாம்ல. ஆமா, இப்ப வாரத்துக்கு 5 நாளா முட்டை கொடுக்குறாங்க. சாப்பாட்டுடைய விஷயங்கள், அது நிறைய விஷயங்கள் செய்யறாங்க, அவங்க தெரியுது. அது முழுமையா போய் சேருதான்றத மானிட்டரைசேஷன் பண்ணவங்களால முடியல. அது முடியாதுதான் அவங்களால. ஏன்னா எதை மானிட்டரைசேஷன் ஒழுங்கா பண்ணிட்டு ஒன்னும் பண்ணிட்டு கிடையாது. கொண்டு போய் மனு கொடுத்தா கொண்டு ஆத்துல தூக்கி போடுறது மனுஷன். அன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல போயிட்டு நம்ம பார்த்தோங்க, பாக்குற இடத்துல பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. கடமைக்கு இதான்ப்பா இருக்கு, இதான் நீங்க சாப்பிடணும். அதான் அதுக்குதான் நாங்க சொல்றோம். அந்த காரணம் என்ன, அதுக்கு நீங்க அதை கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கேவலமா கொடுக்கவே. அதாவது இவங்க விசிட்டிங் பண்ணும் போது அந்த டைம்ல மட்டும் நல்ல சாப்பாடை போட்டு இவங்க கண் துடைப்புக்கு சாப்பிட்டு பக்கத்துல போயிடுறாங்க, படப்பிடிப்புக்கு மட்டும் வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க. மத்த நாள்ல கிடைக்குதா, தொடர்ந்து வருதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சார் உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு, சாட்சி இருக்கு? நாங்க சொல்லுவோம், நாங்க லைவ்ல எடுத்து நாங்க வீடியோ போடுறோம். உங்களால போட முடியுமா அந்த சாப்பாடோட தரத்தை? இல்ல நீங்க உங்க சொந்தக்காரங்க உங்க ரிலேஷன்ஸ் இருக்காங்களே, யாரு உங்க பசங்க, உங்க பேர பசங்க யாரும் இருக்கட்டும், அவங்க எல்லாம் இந்த சாப்பாடு மதிய உணவு சாப்பாடு இந்த காலை உணவு சாப்பாடு சாப்பிடுவாங்களா? அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. துப்புரவு பணியாளர் போராடினாங்க, அந்த போராட்டத்துக்கு அவங்க கொடுக்குற ரிசல்ட் என்ன தெரியுமா? காலை உணவு இலவசம். எதுக்கு? அவங்களால சம்பாதிக்க முடியாது, அதனால பிச்சை சாப்பிட்டு பிச்சையை போடுறப்போ அது நான் அவங்கள குறைய பேசலைங்க. ஆக்சுவலா அவங்க எவ்வளவு தராதரமா அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க சொன்னா அவங்கள வந்து என்ன மாதிரி இது பண்றாங்க பாருங்களா. நாடு என்னைக்கு பிச்சைக்காரங்களே இல்லாத நாடு உருவாகுதோ அன்னைக்கே நாடு வளரசாம சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல எல்லாரும் எல்லா நாட்டிலையும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல பாருங்க, இருக்கிறவங்களையும் நம்மள என்ன பிச்சைக்காரலாம் ஆக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் காசு இருக்க கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் செலவு பண்ணி ஒண்ணுமே இல்லாம தேஞ்சு போகணும், கட்டரம்பா ஆகணும். அதுதான் அவங்க எங்களோட கோரிக்கை என்னன்னா, தமிழக அரசு வந்து இந்த டீ விலை உயர்த்த வன்மையா நாங்க கண்டிக்கணும். அதே மாதிரி நீங்க அதை பார்த்து அது ஏன் உயர்த்துறாங்கன்னா அதுக்கு ஒரு மூல காரணம் என்னமோ அதை நீங்க சரி பண்ணணும்.
நீங்க எங்களுக்கு இப்போ விலைவாசி பொருள் உயருது, அதனால நாங்க வந்து டீ விலை ஏத்துறோம் அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணணும், அந்த விலைவாசி விலை கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணீங்கன்னா நீங்க டீ 12 ரூபா விற்கிற டீ நீங்க வந்து ஒரு 13 ரூபா கூட வைங்க. நீங்க டேரக்டா அது கொஞ்சம் கொடுங்க தானே. மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க இலவசம் கரண்ட் 100 யூனிட் இலவசம் சொல்லிடுறாங்க. இலவசம் கிடையாது, அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சு பக்கத்துல வாங்கிடுறது. ஆமா, புரியுதா? எதுவுமே இலவசம் கிடையாது. மக்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் தான், இலவசம் சொல்ற ஒரு விஷயமும் நம்ம நாளைக்கு நம்ம தரல தாங்க அது வந்து விடியுது. விலைவாசி உயர்வுக்கு காரணமே இந்த இலவசங்கள் தான். இலவசங்களை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்காக இலவசங்கள் கொடுக்கறது நம்ம உரிமை தான், வாங்குறது நம்ம உரிமை தான். அப்ப அந்த அதுக்கான வேலைகளை ஏன் கவர்மெண்ட் செய்ய மாட்டேங்குது? கவர்மெண்ட் வேலை இலவசமா கொடு, ரைட்டு. கவர்மெண்ட் வேலை வாய்ப்புல அதிகமா உருவாக்குங்க, வேலைக்கு அதிகமா கொடுங்க. நீங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டு நீங்க கொஞ்சம் 10 ரூபா ஏத்தனா கூட உங்களுக்கு தெரியும், அந்த காசு வச்சு பேலன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மக்கள் ஒரு நாளும் போயிட்டு 100 ரூபா 50 ரூபா 1000 ரூபா சம்பாதித்தோட கஷ்டப்படுது. அந்த 1000 ரூபாய் நீங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள நீங்களே புடிங்கிட்டு போயிடுறீங்க. பாதி ரோட்ல பாதிக்காரன் பஸ்ஸுகளை பாதி புடிங்கிட்டு போயிடுறான். குடிக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மார்க்ல விட்டு போயிடும். அந்த டாஸ்மார்க் வழியா கவர்மெண்ட் தானே போகுது வருவாயே. அப்புறம் பெட்ரோல் டீசல் செலவு இதுல எல்லாம் போயிடுது. பாதி நீங்களை பிடிங்கிட்டு மீதி 500 ரூபாய் வச்சா குடும்பத்தை நடத்தணும்னா எப்படி ஒரு மாசத்துல நம்மளால பண்ண முடியும்? இது வந்து பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தெரியாது. கமெண்ட்ஸ்ல நம்மள வந்து நெகட்டிவா பேசுறவங்களுக்கு தெரியாது. இந்த டீ வேலை எல்லாம் டீ குடிக்கிறாங்களா மக்கள், அவங்க எல்லாம் வந்து ஐயா ஸ்டாலின் டீ குடிக்க மாட்டாங்கன்னு தெரியாது, உதயநிதி ஸ்டாலின் ஐயா டீ குடிப்பாங்கன்னு தெரியல, அவரோட பையன் இன்பதி டீ குடிப்பாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் அப்படி குடிக்க மாட்டாங்க. மாட்டு மடியில இருந்து டேரக்டா டீயாவே கறப்பாங்க. அவங்க நினைச்சா டெக்னாலஜிக்கு வந்து ஊசி போட்டு டீ காப்பியே வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா மாட்டுல இருந்து. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க எல்லாம் குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம சாமானிய மக்கள் என்ன பண்ணணும், அதை குடிச்சுதான் வளருது. அவங்க எல்லாம் கோடி கணக்குல இருக்குங்க. அவங்க எல்லாம் 10 ரூபா இல்ல, ஒரு டீ 100 ரூபா கொடுத்தா கூட அவங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா பொருளாதார வீக்கத்தில் அடிப்பட்ட மக்களுக்கு 1 ரூபா, ஒரே 1 ரூபா உயர்ந்தா கூட அந்த அவனுக்கு வந்து 1 ரூபாய் அந்த கணக்குல அடிக்கும் போது அது பாத்தீங்கன்னா 20 பஸ்ஸுக்கு வந்து 30 ரூபா இருக்கும். அவன் டீக்கு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா 29 ரூபா தான். 29 ரூபா கொடுத்தா உங்க பஸ்ல ஏத்த மாட்டீங்க. நீங்க ஏத்த மாட்டீங்க. உண்மைதானே? அந்த 1 ரூபாயில வேலை எவ்வளவு இருக்கும்? 1 ரூபாய்க்கு மிகப்பெரிய மதிப்பு. அது யாருக்கு தெரியுமா? சாதாரண மக்களுக்கும் சாமானியா வேலை செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயம். இப்ப நீங்க கையை வச்ச இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே அடிமட்டத்தை கை வச்சிருக்கீங்க. ஆனா இதை வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. தயவு செஞ்சு எல்லா சேனலும் இதை பத்தி பேசணுன்றது எங்களுடைய விருப்பம். தமிழக அரசு இதை பார்த்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். எல்லா மக்களும் இதை பத்தி பேசணும். கொஞ்சம் அந்த சங்கங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. 1 ரூபாய் ஏத்தி சார் உங்களுக்கு கஷ்டம் தான், கொஞ்சம் 1 ரூபாய் ஏத்திங்க, இல்ல ஒரு 1.5 ரூபாய் ஏத்திக்கலாம். ஸ்டெப் ஏத்தினா தெரியாது. ஒரேடியா ஒரு மக்கள் சுமையில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அது கை வைக்கும் போது ரொம்ப சிரமமான விஷயம். இதை நாங்க சொல்லணும்னு நினைச்சா அதுக்கு அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த டீ விலை உயர்த்து பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்ன நினைக்கிறேன், அந்த சிஎம் சார் கண்டிப்பா இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஆமா, நன்றி, வணக்கம். இது நம்ம காலர் மைக் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனல்ல பாருங்க.